நாட்டில் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருப்பவை அல் குர்ஆனும் கோயிலும். அல் குர்ஆன் நூலை ஒரு பல்கலைக்கழக மாணவர் காலால் மிதித்த சம்பவம் பலரின் கண்டனத்துக்கு ஆளாகியது. அவர் ஒரு இந்துவா முஸ்லிமா என ஆதாரப்பூர்வமாக இன்னும் தெரியவில்லை என்றாலும் அச்செயல் தண்டனைக்குரியது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. காரணம், அல் குர்ஆன் நூலும் அதில் இடம்பெற்றுள்ள அச்சும் வெறும் காகிதம் அல்ல, அதன் அடக்கம் புனிதமானது, கோடான கோடி இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின் அடையாளம். அப்புத்தகத்தை அச்சிட்ட நிறுவனம் சட்டவிரோத இடத்தில் அமைய பெற்றிருக்கலாம், திவாலானதாக இருக்கலாம், உரிமம் பெறாமல் இருக்கலாம், அதன் உரிமையாளரின் குணம் கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். அதனால் அங்கு அச்சிடப்பட்ட அப்புத்தகத்தை ஹராம் என வகைப்படுத்த முடியுமா? நிச்சயம் முடியாது. காரணம், அந்நூலில் அடங்கியுள்ள போதனை புனிதத்தன்மை கொண்டது. அதன் மீதுள்ள நம்பிக்கை வெறும் காகிதம் எனும் ஒப்பீட்டுக்கு அப்பாற்பட்டது. சட்டவிரோதமாக அல்லது அனுமதி இல்லாமல் செயல்பட்ட நிறுவனத்தின் மீதோ உரிமையாளர் மீதோ நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அச்சிடப்பட்ட அப்புத்தகத்தின் புனிதத்தன்மை மாறாது. அத்தன்மை தொடர்ந்து காக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் கோயில்கள் எப்படி? கோயில்களும் அது போலத்தான். அது கட்டப்பட்ட இடம் அனுமதி பெறாமல் இருக்கலாம், நிர்வாகம் ஆவண தேவைகளை தவறவிட்டிருக்கலாம், வேறு சில நில பிரச்சனைகளும் இருக்கலாம். அக்கோயில் நிர்வாகங்களும் இந்து அமைப்புகளும் அப்பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அங்கு கட்டப்பட்ட கோயில் வெறும் கட்டிடமோ சுவரோ அல்ல, அதற்கும் ஒரு புனித தன்மை உண்டு. இந்துக்களின் நம்பிக்கை அதில் அடங்கியுள்ளது. ஏதோ ஆவண பிரச்சனைகள் இருப்பதால் மட்டும் கோயிலை எவ்வாறு ஹராம் என வகைப்படுத்த முடியும்? நிர்வாகம் அல்லது தனிநபர் செய்ய தவறிய அனுமதி விண்ணப்பங்களால் கோயிலின் புனிதத்தன்மை குறைந்து விடாது, நம்பிக்கையும் தேய்ந்து விடாது. அதைவிட முக்கியம், அதற்கான சட்டங்கள் இல்லாத போதே எழுப்பப்பட்ட கோயில்களின் நிலையை சட்டவிரோதம் என வகைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஆகையால் தான் அனுமதியில்லாத அல்லது இடப்பிரச்சனைகளை எதிர்நோக்கும் கோயில்களை கையாளும் போது அதன் புனித தன்மையை சிறுமைப்படுத்துதல் கூடாது. இதனை எல்லா தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கோயிலை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழல் வந்தாலும் சிலைகளை முறையான சடங்குகளோடு அகற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது. அல் குர்ஆன் நூலும் கோயிலும் வெறும் காகிதமோ கட்டிடமோ அல்ல, மாண்பும் புனிதமும் கொண்டவை. இதில் ஒன்று வெறும் பொருள் என அடையாளப்படுத்தப்பட்டால் இன்னொன்றை எப்படி அடையாளப்படுத்துவது? இந்த சூழல் நீடித்தால் இவ்வளவு காலம் அமைதியும் நல்லிணக்கமும் கொண்டு வாழும் மலேசியர்களின் தன்மை கெட்டுவிடாதா? இதனை உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்களா? நான் தியாகராஜன் முத்துசாமி.